தாவேக தலைவர் விஜய் திருச்சியில் நாளை தன்னுடைய பரப்புரையை தொடங்கக்கூடிய நிலையில் அங்கு செய்யப்பட்டக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இது போன்ற ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. மாவட்ட காவல்துறை எது போன்ற பாதுகாப்பு நிலையில் ஈடுபட்டிருக்காங்க? தாவேக தரப்பில் அந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு என்னென்ன அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களினுடைய பிரச்சாரம் நாளை காலை திருச்சியிலிருந்து தொடங்குகிறது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளை இருந்து தொடங்க இருக்கிறார். குறிப்பாக நாளை ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் 3 மாவட்டங்களில் பண்றாரு. அதனால தாவேகாவினுடைய பிரச்சாரத்திற்கான ஏற்பாட்டுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில தாவேகாவினுடைய பொதுச் செயலாளரான ஆனந்த் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில ஒரு 11 கோரிக்கைகளை அவர் தொண்டர்களுக்கு வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த பிரச்சாரத்திற்கு வரக்கூடிய தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். கட்டுக்கோப்பாடான கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் நாளை அதிக கூட்டம் வரும், மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும், அதனால் நெருக்கடி இருக்கும், அதனால கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் போன்றவர்களாம் குழந்தைகளை அழைச்சிட்டு வர வேண்டியதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் போன்றவர்கள் அந்த மின் கம்பங்கள் ஏறுறது, மின் உயர்கள் அபாயமான இடங்கள்ல போய் ஏறி நிற்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை எந்தெந்த இடங்கள்ல ஒதுக்கி இருக்கோ அந்த இடங்கள்ல வாகனத்தை நிறுத்த வேண்டும், கூச்சலிட்டவாறு வாகனத்தில் செல்ல வேண்டாம், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் தற்போது இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இப்ப எவ்வளவு தொண்டர்கள் வருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் கூட்டம், அதன் காரணமாக நிறைய பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கா? இந்த மாவட்டத்தில் இருக்கவங்க தான் வரணும், வெவ்வேறு பாயிண்ட்ல இருக்கவங்கள வெவ்வேறு இடங்களை பிரித்து அனுப்புறதுக்கான ஏதாவது யுக்தி இருக்கா? நான் மக்களை சந்திக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களினுடைய அறிக்கையும் கொடுத்திருக்கிறாரு. அவர் என்னன்னா, முதல் பிரச்சாரம் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் கட்சியினுடைய மாநாடு, கட்சியினுடைய தென்மண்டல மாநாடு அப்படின்னு இருந்தது. இது மக்கள் சந்திப்பு மாநாடாக இருக்கிறது. அதனால மக்களுக்கும் அழைப்பை விடுத்திருக்கிறார் விஜய் அவர்கள். அதனால இந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய திருச்சியில பிரச்சாரம் நடைபெறக்கூடிய பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவிஎஸ் டோல்கேட் பகுதியிலிருந்து மரக்கடை வர உள்ள பகுதி நியர்லி 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய முதல் பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய டோல்கேட் பகுதி. டோல்கேட் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பழைய இந்த மதுரை சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி பிரதான சாலையாக இருக்கக்கூடியது திருச்சிக்கு. அதனால போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்படுகிறது. குறிப்பாக இந்த சாலையில் செல்லக்கூடிய இந்த டோல்கேட் வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் மன்னார்புரம் சாலை வழியாக செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த திருச்சி டோல்கேட் வழியாக மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம் செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உறையூர் பக்கமா திருப்பி அனுப்பப்பட்டு பாதைகள் மாற்றி அனுப்பப்பட்டிருக்கு. அதற்கான ஏற்பாடுகளும் தற்போது காவல்துறையினர் செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த கூட்டத்திற்கு வரக்கூடிய அவர்களுடைய வாகனங்கள் நிறுத்துவதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பாத்தீங்கன்னா 3 வாகன நிறுத்தங்களை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் அறிவுரை வழங்கியிருந்தாங்க. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி ரகுவரன்.